Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 6 Two-Dimensional Analytical Geometry Exercise 6.3 fourth question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Write the equation of the lines through the point 1, -1. இப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகிறது அண்ட் அதுக்கு ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து parallel to the line and perpendicular to the line. ஸோ இந்த லைனோட parallel என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து perpendicular அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு parallelோடது பார்க்கலாம். சொல்யூஷனில் நமக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு x + 3y - 4 = 0 கொடுத்துட்டு இதோட parallel ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்கன்னா இதோட parallel ஃபார்ம் என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். parallel form is equal to x + 3y அப்படியே இருக்கும். -4 இருக்கிற இடத்துல ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம எழுதிக்கணும். சரியா? பேரலல்னா ரொம்ப ஈஸி. xy அப்படியே இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும்தான் மாறும். அண்ட் நமக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க இல்லையா, பாசிங் த்ரூ த பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ x இடத்துல 1, y இடத்துல -1 இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு k வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச k வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், நம்மளோட ரெக்வயர்ட் பேரலல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ x இருக்கிற இடத்துல 1 + 3 × y இருக்கிற இடத்துல -1 + k = 0. 1 + × -, 3 1s are 3 + k = 0. 1 - 3, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, மைனஸ் பெரிய நம்பர் இருக்கிறனால -2 + k = 0. therefore k = -2 = other side வரும்போது +2ன்னு மாறிடும். கரெக்டா? இப்போ இதை நம்ம வந்து ஈக்குவேஷனில் எழுதிக்கலாம். therefore the required equation is x + 3y + 2 = 0. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் லைன். சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் சப்டிவிஷன் பெர்பெண்டிகுலர் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைனோட பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் என்ன அப்படின்னு எழுதணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் உள்ளே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாம். 3x + 4y + 6 = இந்த பக்கம் வரும்போது -6 = 0. இப்போ அடுத்த லைனில் பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் என்ன அப்படின்னு எழுதலாம். பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் எப்படி மாறும் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் y இருக்கிற இடத்துலையும் yயோட கோஎஃபிஷியன்ட் x இருக்கிற இடத்துலையும் முதல்ல மாறணும். அப்போ 4x ப்ளஸ் இருந்தால் -3 × y + k = 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அதனால தான் பேரலல் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். பெர்பெண்டிகுலர் ஏன் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸோடது ஒய்க்கு போயிடணும், ஒய்யோடது எக்ஸுக்கு வந்துடணும். அண்ட் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அண்ட் இந்த லைன் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, லைன் பாசிங் த்ரூ 1, -1. ஸோ இது x, இது y சப்ஸ்டியூட் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். 4 × 1 -3 × y இருக்கிற இடத்துல -1 + k = 0. 4 1s are 4, minus × minus plus 3 1s are 3 + k = 0. 4 + 3 7 + k = 0. therefore k +7 ஆன்சர் வரும்போது -7. இப்போ நம்ம ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்ன அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும் இல்லையா, எழுதிக்கலாமா? therefore the required equation is 4x. நம்ம மாற்றி எழுதணும் பார்த்தீங்களா, அதுதான் எழுதணும். 4x - 3y -7 = 0. இருக்கிற இடத்துல -7 எழுதிட்டாலே போதும். இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். ரொம்ப ஈஸியான சம்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். இஃப் -4, 7 is one vertex of a rhombus and if the equation of one diagonal is 5x - y + 7 = 0, then find the equation of another diagonal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரோம்பஸோட ஒரு டயகனல் கொடுத்துட்டு இன்னொரு டயகனல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஒரு வெர்டெக்ஸோட பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ரோம்பஸ் வரைஞ்சிடலாம். இப்போ ரோம்பஸோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா டயகனல்ஸாக பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இந்த டயகனல் கட் பண்ணுறது வந்து 90 டிகிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இது ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏசியோட டயகனல் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். 5x - y இங்கே தான் வரும் அது இல்லையா? 5x ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 5x - y + 7 = 0. நம்ம வந்து வேர்டெக்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கலாம். -4, 7 கிளியரா? பி பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டயகனல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட பெர்பெண்டிகுலர் ஃபார்மில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷனோட பெர்பெண்டிகுலர் ஃபார்மில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கிடச்சிடும். ஸோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். கிவன் vertex B is -4, 7. given point வந்து vertex B ன்னு எழுதியாச்சு. அடுத்தது AC diagonalோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? equation of diagonal AC 5x - y + 7 = 0. இப்போ கண்டிஷன் என்னன்னு எழுதலாம்? in rhombus diagonals are perpendicular to each other. Perpendicular to each other. Perpendicular to each other னா இதோட perpendicular form எடுத்து எழுதணும் இல்லையா? அப்போ 5y பக்கத்தில் வந்துடும். y முன்னாடி இருக்கிற 1x பக்கத்தில் வரும் இல்லையா? கோஎஃபிஷியண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 1x மைனஸ் இருக்கப்போ என்ன ஆகிடும்? ப்ளஸ் 5 into y plus k is equal to 0. And passing through the point என்ன? -4, 7. இப்போ x இருக்கிற இடத்துல -4 plus 5 into y இருக்கிற இடத்துல 7 plus k is equal to 0. -4 plus 7 5s are 35 plus k is equal to 0. இப்போ 35ல 4 போயிடுச்சுன்னா 31 plus k is equal to 0. Therefore k is equal to plus 31 equal to other side வந்தால் -31. ஸோ இதுதான் நம்ம k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெக்வயர்டு டயகனலோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். equation of the another diagonal is x plus 5y minus 31 is equal to 0. Understand of the sum எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. Thank you so much for watching.